ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு புது தலைவர் அமைச்சிருக்காங்க. அவருடைய பேர் பார்த்திங்கன்னா பாலச்சந்திரன், பாலச்சந்திரன். ஸோ அவரை பற்றி நம்மளுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அப்படியே ஷேர் பண்ணுறோம் உங்கள்கிட்ட. பாலச்சந்திரன் தஞ்சாவூரில் பிறந்தவர். தஞ்சை லேட் காசி ஐயா தாயார் லட்சுமி. தந்தை வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை தஞ்சாவூரில் முடித்து பழனி துணை ஆட்சியராக 1986ஆம் ஆண்டு பணிபுரிய தொடங்கினார். 1994ஆம் ஆண்டு இந்திய ஆட்சி பணியில் தமிழ்நாடு பிரிவில் நியமனம் செய்யப்பட்டார். 2000ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை தருமபுரி, கன்னியாகுமரி, ஈரோடு, விழுப்புரம் ஆகிய 4 மாவட்டங்களில் 7 ஆண்டுகள் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக பணிபுரிந்தார். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவராக பணிபுரிந்த போது 2000ஆம் ஆண்டு சிறு சேமிப்பு துறையில் சாதனை படைத்தமைக்காக சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் விருதும் பாராட்டும் பெற்றார். ஈரோடு மாவட்டத்தில் பணிபுரிந்த போது 2003ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் துறையில் சாதனை படைத்தமைக்காக சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கான விருதும் பாராட்டும் பெற்றார். சமூக நலத்துறை, வேளாண்மை துறை, உள்ளாட்சித்துறை, உணவு மற்றும் பாதுகாப்புத்துறை, கூட்டுறவுத்துறை, தொழிற்துறை, காதி போர்டு, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், தொழிலாளர் நலத்துறை ஆகிய துறைகளின் தலைவராக பணியாற்றியவர். கடந்த 2 ஆண்டுகளாக வணிக வரி மற்றும் பதிவுத்துறையில் முதன்மை செயலாளராக பணியாற்றி வந்தார். 2018ஆம் ஆண்டு பதிவுத்துறையில் மாண்புமிகு முதலமைச்சர் நல் ஆளுமை விருதும், 2019ஆம் ஆண்டு வணிக வரித்துறையில் மாண்புமிகு முதலமைச்சரின் நல் ஆளுமை விருதும், சுதந்திர தின விழாக்களின் போது மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களால் வழங்கப்பட்டது. சிறப்பாக செயலாற்றும் திறனுடைய இவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக பணியேற்றியுள்ளார். செம்மல்ல, சூப்பராக இருக்குல்ல, செம்ம கெத்து இல்லை? ஸோ தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள். ஸோ அவங்கள மாரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கும்போது எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் அலாட். பை ஃபேமிலி, டேக் ஆல் தி பெஸ்ட்.